10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்பையும் 2026ல கொடுத்த லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே, என்ன ஊபிஸ் ஜோக் காட்டுறீங்களா? லேப்டாப்ல என்ன ப்ராசஸர் இருக்குன்னு பார்க்குற அதே நேரத்துல மக்கள் பர்சுக்குள்ள காசு இருக்கான்னு பார்த்தீங்களா? 2015ல iPhone 6 தான் மாஸ். இன்னைக்கு iPhone 16 வந்திருக்கு. அதனால ஆப்பிள் கம்பெனிக்காரன் அப்போ 6ன்னு ஒரு மாடல் விட்டு ஏமாத்திட்டான்னு சொல்லுவீங்களா? காலம் மாற மாற டெக்னாலஜி அப்டேட் ஆகதான் செய்யும். அதுல உங்க சாதனை ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு தேதிக்கு அந்த 2GB RAM மாணவர்கள் படிப்புக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. இன்னைக்கு அம்மா இருந்திருந்தா அவங்களும் காலத்துக்கு ஏத்த மாதிரி i7 SSDன்னு டாப் டக்கரா தான் கொடுத்திருப்பாங்க. லேப்டாப் ஸ்பெசிபிகேஷன் மாறினதை கம்பேர் பண்ற நீங்க இப்போ இந்த நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. 2015ல அம்மா ஆட்சியில தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமார் 2 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்லிட்டு கடனை 8.33 லட்சம் கோடிக்கு மேல ஏத்தி வச்சிருக்கீங்க. அன்னைக்கு ஒரு தனிநபர் மேல இருந்த கடன் 26,000 ரூபாய். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய் கடனை சுமத்தி இருக்கீங்க. மத்திய அரசு மேல பழிய போட்டுட்டு நீங்க இங்க என்ன பண்ணீங்க? சொத்து வரிய 25% இல்ல, 50% இல்ல, சில இடங்கள்ல 100% வரைக்கும் உசத்திட்டீங்க. பத்திரப்பதிவு கட்டணத்தை தாறுமாறா ஏத்தி 1 சென்ட் நிலம் வாங்குறதையும் சாமானியனுக்கு எட்டா கனவா மாத்திட்டீங்க. தரம்னு பேசுறீங்களே, அன்னைக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துல முன்னிலையில இருந்துச்சு. இன்னைக்கு தூய்மை நகரங்கள் பட்டியல்ல அதல பாதாளத்துக்கு போய் குப்பை அதிகமா இருக்கிற மாநிலமா தமிழ்நாட்டையும் மதுரையையும் மாத்தி வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற வளர்ச்சியா? இலவச லேப்டாப்னு ஒரு திட்டத்தை விதைச்சு ஏழை மாணவன் கையில முதல்ல கம்ப்யூட்டரை கொடுத்ததே எங்க அம்மா தான். அவங்க போட்ட விதையில விளைஞ்சதை அறுவடை பண்ணிட்டு பெருமை பேசாங்க. அம்மா கொண்டு வந்த திட்டத்தை காப்பி அடிச்சுட்டு பில்டப் பண்றதை பார்க்கும் போதே தெரியுது இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு.